சிக்கன் 65 எப்படி சேர்ந்து பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அரை கிலோவுக்கு ஒரு முட்டைன்னு கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் பாருங்கள், மட்டன் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா இருந்தால் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், சிக்கன் 65 மசாலா சேர்க்கலாம். இதுவும் சிக்கன் 65 மசாலா தான். இது ரெண்டு வகை மசாலா. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நிறையா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்குவோம். சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாம் அப்படியே பவுடர் எல்லாம் போட்டு கலக்கியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி தண்ணியில் வடித்து வச்ச சிக்கனை வந்து இதில் சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள், சிக்கனெல்லாம் போட்டு நல்லா மசாலில் நல்லா பரட்டி விட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா உப்பு காரம் எல்லாம் மசாலா எல்லாம் உள்ளே இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா சாதனம் போட்டு பரட்டியாச்சு. இப்போ ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயை ஊற்றி ஒரு வடை சட்டியில் காய வச்சுருவோம். ஊறின சிக்கனை எடுத்து போட்டு பொரிச்சிடுவோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். நல்ல டேஸ்டான சிக்கன் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.